ஜெஃப்னா கிளரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இலங்கையில் நாளாந்தம் வெளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் நிகழ்ச்சியோடாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் 2ஆம் தேதி ஜூன் மாதம் 2024ஆம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக தமிழ் பொது வேட்பாளர் எங்களுக்கு சரிவராது கூறுகிறார் CVK. தமிழ் பொது வேட்பாளர் எங்களுக்கு சரிவராது, இவ்வாறு தமிழரசு கட்சியின் முக்கியஸ்தரும் வடக்கு மாநசபையின் அவைத்தலைவருமான CVK சிவஞானம் தெரிவித்துள்ளார். ஜாழ் ஊடக அமையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். CVK சிவஞானம் மேலும் தெரிவித்துள்ளதாவது, நான் பொது வேட்பாளருக்கு மாறானவன். பொது வேட்பாளர் தேவையற்றது என எங்களுடைய அரசியல்வாதிகளுக்குள்ளேயே முதலில் கருத்து சொன்னவன் நான். பொது வேட்பாளர் சாத்தியமில்லை என்றும் அதற்கான காரணங்களையும் நான் கூறியிருக்கின்றேன். பொது வேட்பாளர் ஜார் என்ற தெரிவிலேயே அந்த விடயம் முடங்கும். கடந்த கால தேர்தல்களில் நாங்கள் நிரூபித்து வந்த மக்கள் ஆணையை மெல்லப்படுத்தும் என்ற கருத்தை நான் கூறிக்கொள்கின்றேன். ஆனால் ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதி ஆக்குவதற்குத்தான் இவர்கள் பொது வேட்பாளரை முன்வைத்தார்கள் என்ற கருத்தில் நான் உடன்படவில்லை. இந்த பொது வேட்பாளர் விடயத்தை முதலில் பேசியது சுரேஷ் பிரேமச்சந்திரன் தான். அது அவரது நியாயமான கருத்து. அதை நான் பிழை என்று கூறவில்லை. அதில் நான் உடன்படவே இல்லையே ஒழிய ரணிலை ஜனாதிபதியாக்கும் கருத்து நிலைப்பாட்டோடு சுரேஷ் பிரேமச்சந்திரன் இதனை முன்னெடுத்திருப்பார் என்ற எண்ணம் எனக்கில்லை. தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் கட்சி ரீதியாக இதுவரையில் எந்த முடிவையும் அறிவிக்கவில்லை. ஆனாலும் கட்சி உறுப்பினர்கள் தனித்தனியே இது பற்றி பேசி வருகின்றார்கள். இந்த விடயம் தொடர்பில் சில வாரங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற கட்சியின் மத்திய செயற்குழுவில் நாங்கள் பேசியிருந்தோம். இந்த விடயத்தில் கட்சிக்குள்ளும் 2 கருத்துக்கள் இருந்தன. அப்படி தொடர்ந்தும் இருக்கும், இல்லாமலும் போகலாம். கட்சி முடிவெடுக்காமல் இருக்கின்ற போது கட்சி என்று சொல்லி சில பேர் தனித்தனியாகவும் பேசியிருக்கலாம். இந்த விடயத்தில் தமிழரசு கட்சியை பணிய வைக்கலாம் என்று ஒருவர் சொல்லியிருக்கின்றார். இவரை போல எத்தனையோ பேரை நாங்கள் கண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, ஜாழ்ப்பாண மக்களை உசுப்பேற்றி பணிய வைப்பதாகவும் கூறியிருக்கின்றார். அப்படி உசுப்பேற்றி ஜாழ்ப்பாண மக்களை பணிய வைக்க முடியுமா? உசுப்பேற்றி எங்கள் மக்களை எதுவும் செய்யலாம் என்று யாரும் சொல்வது தவறு. எதனையும் மக்கள் தீர்மானிப்பார்கள். சரியென்றால் ஏற்றுக்கொள்வார்கள், இல்லை என்றால் விலக்கி வைப்பார்கள். இதனை புரிந்து கொண்டு செயற்பட வேண்டும் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக கட்டுத்துப்பாக்கி வெடித்து இளைஞர் ஒருவர் இறப்பு. முல்லைத்தீவு மாவட்டம் மல்லாவி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட துணுக்காய் கல்வுலான் பகுதியில் கட்டுத்துப்பாக்கி வெடித்து இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். நேற்று முன்தினம் இரவு இந்த துயர சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கண்ணையா அன்பழகன் என்ற இளைஞரே உயிரிழந்தவர் ஆவார். உயிரிழந்தவரின் சடலம் மல்லாவி ஆதார மருத்துவமனையில் வைக்கப்பட்டதுடன் மேலதிக விசாரணைகளை மல்லாவி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக பண மோசடி செய்த மதபோதகர் கைது. கொடிகாம்பத்தைச் சேர்ந்த நபர் ஒருவரை வெளிநாடு அனுப்புவதாக கூறி மதபோதகர் ஒருவர் 15 லட்சம் ரூபாய் பணம் பெற்று ஏமாற்றியமை தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட போலீஸ் முறைப்பாட்டுக்கு அமைவாக சந்தேக நபரான மதபோதகர் கைதாகி மறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கொடிகாமத்தைச் சேர்ந்தவரிடம் பணத்தை பெற்ற மதபோதகர் அவரை வெளிநாட்டுக்கு அனுப்பவில்லை. பணத்தை கொடுத்தவர் மீள கேட்டுள்ளார். இதனையடுத்து மதபோதகர் காசோலையை வழங்கியுள்ளார். காசோலையில் பணம் பெற முடியாததால் மீளவும் காசை கேட்டபோது அரசியல் செல்வாக்கு மேலிடங்கள் தனக்கு தெரியும் என்றும் தன்னிடம் காசை கேட்க வேண்டாம் என்றும் மிரட்டியுள்ளார். இதனையடுத்து இளைஞர் ஜாழ் மாவட்ட சிறப்பு குற்ற விசாரணை பிரிவிடம் முறைப்பாடு செய்திருந்தார். விசாரணை மேற்கொண்ட ஜாழ் மாவட்ட மூத்த போலீஸ் அத்தியட்சகர் ஜகத் நிசாந்தவின் கீழ் இயங்கும் மாவட்ட குற்ற விசாரணை பிரிவு பொறுப்பதிகாரி குணரோயன் தலைமையிலான குழுவினர் நீர்கொழும்பைச் சேர்ந்த மதபோதகரை கைது செய்தனர். சந்தேக நபரை சாவகச்சேரி நீதவான் முன்னிலையில் முற்படுத்திய போது சாவகச்சேரி நீதிமன்ற நீதவான் ஜூட்சன் சந்தேக நபரை 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜாழ் நூலக எரிப்பு 43வது நினைவு நேற்று. ஜாழ்ப்பாணம் பொது நூலக எரிப்பின் 43வது ஆண்டு நினைவு நிகழ்வு ஜாழ்ப்பாணம் பொது நூலகத்துக்கு முன்பாக நேற்று மாலை இடம்பெற்றது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. ஜாழ்ப்பாண பொது நூலகம் எரிவூட்டப்பட்டமையை அறிந்து பேரதிர்ச்சியால் மரணமடைந்த அருட்தந்தை டேவிட் அடிகள் மற்றும் போரில் கொல்லப்பட்ட அனைத்து தமிழ் உறவுகளுக்குமாக நிகழ்வில் கலந்து கொண்டவர்கள் தமது கைகளில் நினைவுச் சுடர்களை ஏற்றி 2 நிமிட அஞ்சலியை செலுத்தினார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் நிகழ்வில் நினைவுரையாற்றினார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. 2ஆம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக தேர்தலை பிற்போடும் திட்டம் எதுவும் இல்லை, சத்தியம் செய்கிறார் சமன் ரத்னபிரிய.
தேர்தலை பிற்போட வேண்டும் என்ற ரங்கே பண்டாரவின் கருத்து ஐக்கிய தேசிய கட்சியின் கருத்து அல்ல என்று ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சமன் ரத்னபிரிய தெரிவித்துள்ளார். நாடு பொருளாதார ரீதியில் வீழ்ந்துள்ள நிலையில் தேர்தல் அவசியமில்லை என்று பலரும் கூறுகின்றனர். ஆனால் கட்சி அவ்வாறான தீர்மானம் எதையும் எடுக்கவில்லை. ஜனாதிபதி தேர்தல் உரிய காலத்தில் நடத்தப்படும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அறிவித்துள்ளார். இந்த வருடம் தேர்தல் நடைபெறுவது உறுதி என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக இலங்கையில் ஜூன் மாதத்தில் வரும் அரசியல் திருப்பங்கள். தெற்கு அரசியலில் முக்கியமான சில திருப்பங்கள் நடைபெறும் மாதமாக இம்மாதம் அமையும் என அரசியல் ஆய்வாளர்கள் எதிர்வு கூறியுள்ளனர். கொழும்பில் முக்கியமான சில அரசியல் சந்திப்புகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன எனவும் இச்சந்திப்புகளின் போது எட்டப்படும் முடிவுகளின் அடிப்படையிலேயே பிரதான கட்சிகளின் நகர்வுகள் அமையவுள்ளன எனவும் தெரிய வருகின்றது. ஜனாதிபதி தேர்தலில் தான் களமிறங்குவாரா அல்லது இல்லையா என்பதை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இம்மாதத்துக்குள் அறிவிக்கவுள்ளார். மறுபுறத்தில் மொட்டு ஜானை கூட்டு தொடருமா அல்லது முறியுமா என்பதும் இம்மாதம் தெரிய வரும். ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து 20 எம்பிக்களை ரணில் விக்ரமசிங்கே இம்மாதம் பிரித்தெடுக்காவிட்டால் மொட்டு கட்சி தனியே ஜனாதிபதி வேட்பாளரை களமிறங்கும் நிலைப்பாட்டில் உள்ளது. விமல் உள்ளிட்டவர்களின் பங்கேற்புடன் அமைந்துள்ள சிங்கள தேசியவாத அமைப்புகளும் அங்கம் வகிக்கும் சர்வஜன அதிகாரத்தின் ஜனாதிபதி வேட்பாளரும் இம்மாதம் பெயரிடப்பட உள்ளனர். நாடாளுமன்ற உறுப்பினர்களான ரொசான் ரணசிங்க, தயாசிரி ஜெயசேகர, டலஸ் அழகப்பெரும உள்ளிட்டவர்களும் தாம் எந்த பக்கம் நிற்க வேண்டும் என்பது தொடர்பில் தீர்க்கமான முடிவை எடுக்க உள்ளனர். அதேவேளை பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி, தேசிய மக்கள் சக்தி என்பனவும் இம்மாதம் முதல் தமது பிரசார வியூகத்தை மேம்படுத்த உள்ளன. இதேவேளை பொது வேட்பாளர் தொடர்பில் தமிழ் அரசியல் கட்சிகள் தீர்க்கமான முடிவுகளை ஜூன் மாதத்திலேயே எடுக்க உள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தேர்தல் ஒத்திவைப்பு பாலித உடும்புப்பிடி. ஜனாதிபதி தேர்தல் பொது தேர்தல் என்பன 2 ஆண்டுகளுக்கு ஒத்திவைக்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலேயே நான் தொடர்ந்து இருக்கின்றேன். இது விடயம் தொடர்பான எனது அறிவிப்பில் தவறு இருப்பதாக உணரவில்லை என்று ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித ரங்கே பண்டார மீண்டும் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறியவை வருமாறு: நாட்டின் தற்போதைய நிலைமை மற்றும் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டே நான் இந்த அறிவிப்பை விடுத்தேன். அது சரியான, அதேபோல் அறிவிக்க வேண்டியதொரு கருத்தாகும். அப்படியானதொரு கருத்தை வெளியிட்டதால் நான் மனக்கவலையில் இல்லை. திங்கட்கிழமை மேலதிக தகவல்களை வழங்க உள்ளேன். நாட்டுக்கு தேவையானதொரு விடயத்தையே நான் கூறியுள்ளேன். அதேவேளை தமிழ் பேசும் கட்சிகள் உட்பட அனைத்து கட்சிகளும் ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதி பதவியில் தொடர வேண்டும் என்பதையே விரும்புகின்றன என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக நிறைவேற்று அதிகாரமே நாட்டை முன்னேற்றியதாம் சொல்கிறார் ரணில். ஜனாதிபதிக்குள்ள நிறைவேற்று அதிகாரத்தினாலேயே 30 வருட போரை வெற்றி கொண்டு இலங்கையின் பொருளாதாரத்தை முன்னேற்ற முடிந்தது என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இளம் சட்டத்தரணிகளுடன் நடைபெற்ற சட்ட மறுசீரமைப்பு தொடர்பில் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற செயலமர்வில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி நாடாளுமன்றத்துக்கு பொறுப்பு கூறும் வகையில் சட்டத்தை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். தற்போது நிறைவேற்று அதிகாரத்தின் பல பிரிவுகள் மாகாண சபைகளுக்குள்ளும் நாடாளுமன்ற துறைசார் மேற்பார்வை குழுக்குள்ளும் பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளன. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடப் போவதாக சொல்லும் எந்தவொரு வேட்பாளரும் நிறைவேற்று அதிகாரத்தை நீக்குவதாக இதுவரை அறிவிக்கவில்லை. புதிதாக கொண்டுவரப்பட்டுள்ள பொருளாதார மாற்ற சட்டத்தின் ஊடாக அடுத்த 4 வருடங்களுக்கான அரசாங்கத்தின் திட்டம் முன்வைக்கப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி விளம்பரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். விளம்பரி பத்திரிகையின் முதல் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்குக முன்னணியின் பிரசாரம் தொடங்கியது. ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்க கோரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரால் நேற்று யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையத்தில் துண்டு பிரசுரம் விநியோகிக்கப்பட்டது. நேற்று மாலை 3 மணியளவில் குறித்த துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டன. ஸ்ரீலங்காவின் ஒற்றையாட்சி அரசியலமைப்பு நீக்கப்பட்டு சமஷ்டி அரசியலமைப்பு உருவாக்கப்படுவதற்கான உத்தரவாதம் வழங்கப்படும் வரை ஜனாதிபதி தேர்தலை பகிஷ்கரிப்போம் என்ற தொனிப்பொருளில் மக்களிடையே துண்டு பிரசுரம் விநியோகிக்கப்பட்டது. குறித்த நிகழ்வில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் கனகரத்தினம் சுகாஸ், முன்னாள் உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள், கட்சியின் ஆதரவாளர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இந்தியாவில் கைதானவர்கள் மத தீவிரவாதிகள் இல்லை, போதைக்கு அடிமையானவர்கள், பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் தெரிவிப்பு. இந்தியாவின் குஜராத் மாநிலத்தில் பயங்கரவாதிகளுடன் தொடர்புடையவர்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட இலங்கையர்கள் 4 போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள், மத தீவிரவாதிகள் இல்லை என பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கமால் குணரட்ன தெரிவித்துள்ளார். இது தொடர்பில்
முழுமையான விசாரணைகள் இடம்பெறுகின்றன எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த விடயம் குறித்து எங்களின் புலனாய்வு பிரிவினர் எச்சரிக்கையுடன் உள்ளனர். இந்தியாவிற்கு சென்ற 4 இலங்கையர்கள் குறித்து முழுமையான விசாரணைகள் இடம்பெறுகின்றன. அவர்களின் சகாக்கள் கூட விசாரிக்கப்பட்டுள்ளனர் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் சுயாதீனத்தை உறுதிப்படுத்துக ஆசிய பிராந்திய தேசிய மனித உரிமைகள் அமைப்பு அரசாங்கத்திடம் பரிந்துரை. இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் சுயாதீனத்துவத்தை உறுதிப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு அரசியலமைப்புக்கான 20வது திருத்தத்தை நீக்கி 19வது திருத்தத்தை உள்வாங்குமாறும் ஆசிய பிராந்தியத்தின் தேசிய மனித உரிமைகள் அமைப்புகளின் இயங்குகை அரசாங்கத்துக்கு பரிந்துரைத்துள்ளது. தேசிய மனித உரிமைகள் அமைப்புகள் தொடர்பான ஆசிய அரசு சார்பற்ற அமைப்புகளின் வலையமைப்பின் செயலகமான மனித உரிமைகள் மற்றும் அபிவிருத்திக்கான ஆசிய பேரவையினால் ஆசிய பிராந்தியத்தின் தேசிய மனித உரிமைகள் அமைப்புகளின் இயங்கிய தொடர்பான 2023ஆம் ஆண்டுக்கான அறிக்கை கடந்த வாரம் கொழும்பு ஜெட்பிங் ஹோட்டலில் நடைபெற்ற நிகழ்வில் வெளியிட்டு வைக்கப்பட்டது. இந்த ஆய்வறிக்கையில் இலங்கையில் 2021 தொடக்கம் 2022ஆம் ஆண்டு காலப்பகுதியில் நிலவிய COVID-19 பெருந்தொற்று பரவல், அதன் பின்னரான பொருளாதார நெருக்கடி, அறகலைய என அறியப்படும் மாபெரும் மக்கள் எழுச்சி, முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் ராஜினாமா என்பன உள்ளடங்களாக முக்கிய சம்பவங்கள் பற்றி விவரிக்கப்பட்டிருப்பதுடன் இவற்றினால் பொதுமக்கள் மீது ஏற்பட்ட தாக்கங்களை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு கையாண்ட முறை பற்றியும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் பணம் அச்சிடப்பட மாட்டாது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவிப்பு. எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் பணம் அச்சிடப்பட மாட்டாது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இளைஞர் பேச்சு நாளைய இலங்கையின் இளம் தலைவர்கள் என்ற தொனிப்பொருளில் நேற்று முன்தினம் ஜனாதிபதி இல்லத்தில் இடம்பெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். இன்னும் 15 வருடங்களில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டால் எவரும் ஆதரவளிக்க மாட்டார்கள் எனவும் இலங்கையின் எதிர்கால வெற்றிக்கு இளைஞர்களின் பங்களிப்பு மிகவும் அவசியமானது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக எரிபொருள் விலை குறைக்கப்பட்டாலும் பஸ் முச்சக்கர வண்டி கட்டணத்தில் மாற்றமில்லை. எரிபொருள் விலை குறைக்கப்பட்டாலும் பஸ் முச்சக்கர வண்டி கட்டணத்தில் மாற்றமில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் விலை குறைக்கப்பட்ட போதிலும் பஸ் கட்டணங்களில் மாற்றம் ஏற்படுத்தப்பட மாட்டாது என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. 1 லிட்டர் டீசலின் விலை 307 ரூபாயை எட்டினால் மட்டுமே பஸ் கட்டணத்தை குறைக்க முடியும் என அதன் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். பஸ் கட்டண தேசிய கொள்கைகளுக்கு அமைய 4% எரிபொருள் குறைப்புக்காக மாத்திரமே கட்டணங்களில் திருத்தம் மேற்கொள்ள முடியும் எனவும் டீசலின் விலை 2.5% குறைக்கப்பட்டுள்ளதால் பஸ் கட்டணங்களை குறைக்க முடியாதென தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. எரிபொருள் விலை குறைக்கப்பட்ட போதிலும் தமது கட்டணத்தில் எவ்வித மாற்றமும் ஏற்படாது என முச்சக்கர வண்டி சங்கங்களும் தெரிவித்துள்ளன என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை விளம்பர பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள். இனி தினக்குரல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக பொது வேட்பாளர் ஒரு விச பரீட்சை, தமிழ் மக்களின் அரசியல் அபிலாஷைகளை வெளிப்படுத்த உதவாது சுமந்திரன் தெரிவிப்பு. ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்தும் விச பரீட்சை தேவையற்ற ஒன்று என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரன் கூறியுள்ளார். கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியிலேயே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். அதில் மேலும் அவர் கூறியுள்ளதாவது: நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது தேர்தலில் வெல்வதற்காக அல்ல, தமிழ் மக்களின் நீண்டகால அரசியல் அபிலாஷைகளை வெளிப்படுத்துவதற்காக. ஆனால் அது நல்ல யோசனை அல்ல. அது தமிழ் மக்களின் அரசியல் அபிலாஷைகளை வெளிப்படுத்தக்கூட உதவாது. நீண்ட காலமாக நாங்கள் தமிழ் மக்களின் அரசியல் அபிலாஷைகளை வெளிப்படுத்தி வருகின்றோம். ஆகவே இது தேவையற்ற விசைப்பரீட்சையாகும். எங்களுடைய கட்சிக்குள் இந்த விடயம் தொடர்பாக பேசியிருக்கின்றோம். கட்சியில் உள்ள பலருடைய நிலைப்பாடு தேவையற்றது என்பதுதான். ஆனால் அது குறித்து இப்போது எந்த ஒரு தீர்மானத்தையும் எடுப்பதில்லை என முடிவெடுத்துள்ளோம் என கூறியுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பெண்ணின் தலையில் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து எரிக்க முயற்சி, பெண் படுகாயம், சந்தேக நபர் கைது. ஜாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் குடும்ப பெண்ணை தீமூட்டி கொலை செய்ய முயற்சித்த குற்றச்சாட்டில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் சம்பவத்தில் காயமடைந்த பெண் ஜாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேற்படி சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது: குருநகர் கொஞ்சேஞ்சி மாதா சவக்காலை பகுதிக்கு குறித்த பெண்ணை மோட்டார் சைக்கிளில் ஏற்றி வந்த நபர் பின்னர் அந்த பெண்ணுடன் நீண்ட நேரம் முரண்பட்டு கொண்டிருந்ததாகவும் அதனைத் தொடர்ந்து பெண்ணின் தலையில் பெட்ரோலை ஊற்றி தீ வைத்ததாகவும் கூறப்படுகின்றது.
இதனையடுத்து பெண் ஒருவர் தீயில் எரிவதைக் கண்ட பொதுமக்கள் ஓடிச் சென்று தீயை அணைத்ததுடன் காயமடைந்த பெண்ணை ஜாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். சம்பவம் தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் பாதிக்கப்பட்ட பெண் 42 வயதான ரத்ன வடிவேல் பவானி என அடையாளம் கண்டுள்ளதுடன் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரை கைது செய்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக சட்டமா அதிபர் சஞ்சய் ராஜரத்னத்திற்கு 6 மாத சேவை நீடிப்பு வழங்க பரிந்துரை. சட்டமா அதிபர் சஞ்சய் ராஜரத்னத்திற்கு 6 மாத சேவை நீடிப்பு வழங்குவதற்கு ஜனாதிபதி பரிந்துரை செய்துள்ளார். குறித்த பரிந்துரை அனுமதிக்காக அரசியலமைப்பு பேரவைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இது தொடர்பில் சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்த்தனிடம் ஊடகங்கள் வினவிய போது எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை அரசியலமைப்பு பேரவை கூட உள்ளதாக தெரிவித்தார். இதன்போது பரிந்துரை தொடர்பில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதாகவும் சபாநாயகர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சய் ராஜரத்னம் 2021 ஆண்டு மே மாதம் 26ஆம் தேதி இலங்கையின் 48வது சட்டமா அதிபராக ஜனாதிபதி முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜனாதிபதியின் விசேட அபிவிருத்தி நிதி எமக்கு வழங்கப்படாது ஏன்? நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் கேள்வி. ஜாழ் மாவட்டத்திற்கு ஜனாதிபதியால் வழங்கப்படும் விசேட அபிவிருத்தி நிதி ஒதுக்கீடு எமக்கும் வழங்கப்பட வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஜாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் இந்த கோரிக்கையினை முன்வைத்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடைக்கல்நாதன், சித்தார்த்தன், திரிதரன் ஆகியோருக்கு ஜனாதிபதியின் விசேட அபிவிருத்தி நிதி ஒதுக்கீடு வழங்கப்பட்டு திட்ட முன்மொழிவுகள் ஜாழ் மாவட்ட செயலகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது. குறித்த திட்டங்கள் தொடர்பான காட்சிப்படுத்தல் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இடம்பெற்றிருந்தது. இதன்போது கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன், எமது மக்களுக்கு நாங்களும் அபிவிருத்தியை மேற்கொள்ள ஜனாதிபதியின் விசேட அபிவிருத்தி நிதி ஒதுக்கீடு எங்களுக்கு கிடைக்கவில்லை. ஜாழ் மாவட்டத்தை சாராத நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஜனாதிபதியின் விசேட அபிவிருத்தி நிதி வழங்கப்பட்டுள்ளது. அது என்ன அடிப்படையில் வழங்கப்பட்டது எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை தினக்குள் பத்திரிகைகளின் இந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.